ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாஸ்க்கை க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு. நம்ம ஆஃபீஸ் போகும்போது டீ எடுத்துகிட்டு போவோம், காஃபி எடுத்துகிட்டு போவோம், எல்லாம் கரை படிஞ்சிருக்கும். அதிகமாக ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஃப்ளாஸ்கில் உள்ள அதிகமாக கரை இருக்கும். அந்த கரையை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃப்ளாஸ்க்கை என்ன பண்ணுங்கள், நல்லா நியூஸ் பேப்பர், ஒரு ஹாஃப் ஷீட் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பரை நல்லா பிச்சு அப்படியே இப்படி போடுங்க. இப்படி நியூஸ் பேப்பரை பிச்சு இதில் போட்டு வெந்நீரை ஊற்றுங்க. நல்லா இதில் இப்படி போட்டு நைட்டு வெந்நீரை ஊற்றி வச்சுட்டு நல்லா ஷேக் பண்ணினீங்கன்னா, காலையில் கிளம்பி நல்லா ஷேக் பண்ணி க்ளீன் பண்ணினீங்கன்னா நல்லா வெள்ளையர்னு க்ளீன் ஆயிரும். அந்த கரையெல்லாம் படியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அப்படியே கரை படிஞ்சிருக்கு. இந்த பாருங்கள், இந்த கரையெல்லாம் இல்லாமல் எப்படி க்ளீன் ஆகுதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு வெந்நீரில் ஊற வச்சுட்டு அதை என்ன பண்ணணும், நல்லா டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டு இப்படியே நல்லா ஷேக் பண்ணணும். இப்படியே ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், ஷேக் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக, எவ்வளோ கரையாக இருந்தது வெள்ளையர்னு ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள், எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.